என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம சுட்ட கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். நான் இன்றைக்கி 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். எப்போவுமே இந்த சுட்ட கத்திரிக்காவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கத்திரிக்காவாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நெருப்பில் சுட்டு எடுத்துடலாம். கத்திரிக்காயை இந்த மாதிரி ஒரு கம்பியில் குத்திக்கோங்க. இப்படி நெருப்பில் காட்டிகிட்டே இருக்கணும். ஹீட் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணி நெருப்பில் வாட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடமும் டோட்டலாக ப்ரௌனாக இருக்கணும். சுற்றி பாருங்கள், எல்லா இடமுமே நல்லா கருப்பாயிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். மீதி இருக்க 2 கத்திரிக்காயும் இதே மாதிரி சுட்டு எடுத்துடலாம். நான் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய் சுடுறதுக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கரைச்சி புளி கரைசெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 3 கத்திரிக்காயும் நல்லா சுட்டாச்சு. பாருங்கள், ஸ்கின்னெல்லாம் தானாகவே வெளியே வருது. உள்ளே இருக்க லேயர் நமக்கு தெரியுது. இப்போ இந்த மேலே கருப்பாக இருக்கு இல்லையா, இந்த ஸ்கின்னை வந்து நம்ம எடுத்துடலாம். அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னாவே வந்துடும். கொஞ்சம் கூட இந்த கருகின தோல் இல்லாமல் ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துருங்க. மேலே இருக்க காம்பை கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. 3 கத்திரிக்காயும் இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம மேஷ் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட மேஷர் இருந்தால் நீங்கள் மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் இருக்கு இல்லையா, இதை வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா நீங்கள் கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. லம்பெல்லாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிக்கலாம். பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட 5 பல் பூண்டு, நான் சின்ன பல்லாக தான் எடுத்திருக்கேன், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சிருந்த கத்திரிக்காய் இதில் சேர்த்துடலாம். கத்திரிக்காயும் எண்ணெயிலேயே நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா புளி கரைசல், அதை சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு கல் உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சேர்த்துருக்க புளியோட பச்சை வாசனைலாம் போய் இது நல்லா திக்காகி வரட்டும். அது வரைக்கும் ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லாவே திக்காகிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுவையான சுட்ட கத்திரிக்காய் தொக்கு தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.